நிறைவாய் இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக. உடைய ஆளுகையின் கீழே நாங்கள் இந்த முழுமையை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். நீர் வந்து எங்கள் மத்தியில் உலாவுவீராக. பரிசுத்தாவியானவரே நீர் நடத்துவீராக, நீர் நடத்துவீராக. உடைய சத்தம் துணிப்பதாக, உடைய சித்தம் நிறைவேறுவதாக. உங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவன் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. வர தடைப்பட்டவர்களை சீக்கிரமாய் கொண்டு வருவீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்போம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம்.
வரைக்கும் நாம் நிற்பதற்கு காரணம் தேவ கிருபையே. ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த கிருபையினால தான் இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலையும் நாம் சேர்ந்து பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகனுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே.
சுற்றி நெருக்கிற காரியங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், எதிர்ப்புகள், வேதனைகள் எல்லாம் என்றைக்கோ நம்முடைய வாழ்க்கை முடிந்திருக்கிறோம். ஆனால் கிருபை நம்மை தாங்கினது. ஹல்லேலூயா ஜீசஸ். அப்படியே கொஞ்ச நேரம் முடிந்தவர்கள் எழுந்து நின்று நாம் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ கிருபை இன்னும் 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 அதிகமாய் நமக்கு தேவை. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கிருபைப்பா, கிருபை வேணுமப்பா, கிருபை வேணுமப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம கடந்து போகும்போது, ஆண்டவரே இதை தாண்டி போக முடியுமா, இதை தாண்டி என்னால் இருக்க முடியுமான்னு நினைப்போம். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நிற்கிறோம் ஜீவனோட. அது கிருபை, அது கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை பார்த்து நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே இன்னும் உம் கிருபை எனக்கு வேணும், இன்னும் உம்முடைய கிருபை எனக்கு வேணும். ஹல்லேலூயா ஜீசஸ். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே.
எதை சந்திக்க போகிறீர்களோ, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே இது எனக்கு என்னால் முடியாதுப்பா, என்னால் முடியாது, ஐ நீட் யுவர் கிரேஸ், உடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உடைய கிருபை எனக்கு வேணும். ஓ ஹல்லேலூயா. அது ஒரு தேவையாக இருக்கலாம், அது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கலாம், வேலை நிமித்தமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், ஆவிக்குரிய தேவையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆண்டவரே ஐ நீட் யுவர் கிரேஸ், உடைய கிருபை வேணும்ப்பா, எனக்கு என்னால் முடியல ஆண்டவரே, உடைய கிருபை வேணும் ஆண்டவரே, உடைய கிருபை வேணும் ஆண்டவரே. கிருபை வேணும்னு கேட்கும்போதே ஒரு காரியம் தானாகவே அங்கே நம்ம சொல்கிறோம், நம்ம அறியாமையே, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, தகுதி இல்லாத எனக்கு நீங்க தருகிறதான் கிருபை. நம்மையே தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறவனுக்கு கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னையே தாழ்த்துகிறவனுக்கு தேவ கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு தேவ கிருபை, தகுதி இல்லாதவன் மேல் தேவ கிருபை. இந்த சூழ்நிலைகளுக்குள்ள அப்படியே நீங்க கேளுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை நான் கடக்கணும், இந்த சூழ்நிலையை நான் தாண்டணும். ஐ நீட் யுவர் கிரேஸ், ஐ நீட் யுவர் கிரேஸ். ஹல்லேலூயா. இப்பொழுதே தேவ கிருபை, தேவ கிருபை நம்மை நிரப்புகிறது, தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, தேவ கிருபை அந்த சூழ்நிலையை தாண்டும்படியாக, அதில் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு நம்மை காக்கும்படியாக, ஜீவனோடு நம்மை காத்து நடத்துகிறது. ஹல்லேலூயா ஜீசஸ். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே, உங்க கிருபை வேண்டுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி தேவ
நேசருடைய தோள்கள் மேல சாய்ந்திர வேளையிலே நம்ம சாய்ந்து அவர் தோள்களின் மீது நாம் இருக்கும்போது நாம் எந்த கவலையும் குறித்து நாம் அதை சுமக்க வேண்டியதில்லை. அவர் அதை நமக்காக சுமப்பார். Hallelujah. Just lean on the Father's shoulder. Oh, rakabashatana maraseke marayate rabadina marashatala. அவருடைய தோள்களால, அவர்கள் தோள்கள் மீதிலே சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் தோள் மீது இருக்கும்போது அதை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதோட, I just want to lean on your shoulder. உம்முடைய தோள்களிலே நான் சாய்கிறேன், உம்முடைய தோள்களிலே நான் சாய்கிறேன். ஆண்டவரே நீர் அதை பார்த்து கொள்ளும், நீர் அதை பார்த்து கொள்ளும், நீர் அதை பார்த்து கொள்ளும். இன்னைக்கு என்னென்ன காரியங்களுக்கு உங்களுக்கு தேவன் ஒரு விடுதலையை தரணுமோ, எந்தெந்த காரியங்களில் தேவன் குறுக்கிடணுமோ, அவருடைய கரத்தை நீட்ட வேண்டுமோ, அந்த சூழ்நிலைக்குள்ள எனக்கு அப்படியே தேவனோட ஒரு நிமிஷம் எடுத்து நீங்கள் அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் உடைய தோள்கள் மீது நான் சாய்கிறேன், உடைய தோள்களின் மீது நான் சாய்கிறேன். அதை நீர் பார்த்து கொள்ளும், அதை நீர் பார்த்து கொள்ளும். என்னால் அதை சுமக்க முடியல, என்னால் அதை சுமக்க முடியல, அதுக்கு தீர்வு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த சாயந்தர வேளையில் உம்முடைய தோள்களின் மீது நான் சாய்கிறேன். நீர் என்னுடைய தகப்பனாய், நீர் என்னுடைய தகப்பனாய், எனக்கு அந்த காரியத்தை நீர் செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. நீர் மாறாதவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். ஓ ஹல்லேலூயா ஜீசஸ். அப்படியே அவர் தோள்கள் அப்படியே அந்த நம்மையே தோள்களில் கடத்துவோம். ஹல்லேலூயா ஜீசஸ். இயேசுவே என் நேசரே, தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே.
தேவன் இல்லை. அவர் நிச்சயம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை நம்புறீங்க, அவரை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை ஒருவேளை உலகம் பார்த்து சிரிக்கலாம், தேவன் ஒரு நாள் அதை பார்த்து சிரிக்க மாட்டார். அவரை வருந்தி அழைக்கும் போது அதற்குள்ளே வந்து அதை நம்மை கடக்க செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you mighty Jesus. உம்முடைய நல் வார்த்தைகளுக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய தயவுக்காய் நன்றி. இதுவரைக்கும் எங்களை நடத்தின தேவன் இனியும் எங்களை நடத்துவீராக. கிருபைக்குள்ளே எங்களை மறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உமக்கே எல்லா கனத்துதி மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். போன வாரம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு என்ன பேசுனேன்னு? நம்மை நினைத்தருளும் தேவன் அப்படின்ற இதில் மூன்றாவது பகுதியாக நம்ம போன வாரம் பார்த்தோம். யாரை கர்த்தர் நினைத்தருளினார் அப்படின்னா, இஸ்ரவேலரை நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதலாவது குறிப்பு லாஸ்ட் வீக் பார்த்தோம். இப்போ மூன்றாவது இன்றைக்கு அதை கொஞ்சம் விரிவாக பார்த்து, ஆனால் நான் நேரத்தோடு முடிச்சிருவேன். யாத்திராகமம் அதனுடைய 2வது அதிகாரம் 25வது வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 2 and verse 25. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 2 and verse 25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இப்போ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தருளினார்னு பார்த்தோம். இப்போ நினைத்தருளும் போது நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவன் நினைத்தருளும் போது நமக்காக என்ன பண்ணுறாரு? ஒரு பாதையை உண்டாக்குகிறார். God opens a pathway for us. When God remembers, He opens a pathway for us. தேவன் நம்மை நினைத்தருளும் போது ஒரு பாதையை என்ன பண்ணுறாரு? உண்டாக்குகிறார். அப்போ பாதையை உண்டாக்குறார் அப்படின்ற அந்த தலைப்புக்கு கீழே நம்ம என்ன பார்த்தோம்னா, போன வாரம் நம்ம பார்த்தது, God prepares a person before us. நமக்கு முன்பாக ஒருவரை தேவன் ஆயர்த்தப்படுத்துகிறார். எப்படி ஆயர்த்தப்படுத்துகிறார்? மோசேயை கூடையில் வைத்து தேவன் அவனை பாதுகாத்தார். அவனை தத்தெடுப்பதற்காக கூடையில் வைத்து அவனை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது எப்படி பாதுகாத்தார் அப்படின்னா, எந்த அரண்மனையிலேருந்து மோசையை கொல்லணுன்ற கட்டளை வந்துச்சோ அந்த அரண்மனைக்குள்ளேயே மோசையை வைத்து பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, அவங்க அம்மாவோட பாசத்தினாலே அவர்களுடைய சொந்த தாயை வைத்து அவனை வளர்க்கும்படியாக செய்தார். அதான் தேவனுடைய பாதுகாப்புன்னு பார்த்தோம். அதில் 2வதாக என்ன பார்த்தோம்? மோசே தன்னுடைய சகோதரரை காணும்படியாக, அவர்கள் மீது சுமக்கிற சுமையை காணும்படியாக மோசே சென்ற ஒரு மோசையை குறித்து நாம் 2வதாக பார்த்தோம். அது தேவனுடைய ஆயர்த்தம்னு பார்த்தோம். மோசே நினச்சான், நான் போய் என்னுடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் அவர்களுக்கு ஒரு நீதியை நான் செய்யணும்னு நினச்சி அவன் நீதி செய்யும்போது அதே சகோதரர்கள் பின்பாக அவனை பார்த்து, உன்னை எங்கள் மீது அதிகாரியாகவும் உன்னை எங்கள் மீது ஒரு நியாயாதிபதியாகவும் வைத்தவன் யார் என்று கேட்டு அவனை புறக்கணித்தார்கள். அதில் பிடித்த ஓட்டம்தான் மோசே. வனாந்திரத்தில் போய் 40 வருஷம் அவன் இருந்து தன்னுடைய மாமனாருடைய மந்தையை மேய்த்து கொண்டவர் இருந்தான். எவ்வளோ நாள் தேவன் அவனை ட்ரெயின் பண்ணார் அப்படின்னா, எவ்வளோ நாள் தேவன் அவனை அந்த வனாந்திரத்தில் வச்சு ட்ரெயின் பண்ணார்னா, ஃப்ரம் மோசஸ் ஸ்மோட் டு காட் ஸ்மோட். மோசே அடித்தார் என்று சொல்கிறதுலேருந்து தேவன் அடித்தார் என்ற நிலைமை வரைக்கும் அவனை அங்கே வச்சு ட்ரெயின் பண்ணார். அதனால தான் மோசே எல்லா பிரச்சனை வந்தப்போ கூட அவன் கையை ஓங்கிடல. ஆனால் ஆவியானவர் ஒரு காரியத்தை அந்த பகுதியில் எனக்கு மீண்டும் காட்டினார்.
மோசே எதில் அவனுடைய வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, பார்த்தான், ஒரே அடி அடித்தான், ஆளை காலி பண்ணிட்டான் எகிப்தியனை. வனாந்தரத்தில் போய் ஆடுகளுக்கு பின்னாடி நீ இரு அப்படின்னு சொல்லி அவனை மேய்க்கிறார். அவனை வனாந்திரத்தில் அவனை வைத்து அவனை பழக்குவிக்கிறார். அப்போ இந்த ஒரு நிலைமையில் மோசே கர்த்தராலே பழக்குவிக்கப்படும்போது இவனுக்கு இப்போ எல்லாம் ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்தான், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறான். ஆனால் வாழ்க்கையில், நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா, ஏதாவது சில காரியங்கள் நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். எல்லாருக்கும் என்ன இருக்கும்? வீக்னஸ் இருக்கும். இல்லாதவங்க யாராவது இருக்குமா? சிலவங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கலாம், சிலவங்களுக்கு சாப்பாடாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வீக்னஸ் இருக்கலாம். இப்போ எல்லாருக்கும் இருக்க ஒரே காமன் வீக்னஸ் என்ன? எல்லோரும் இந்த மொபைல் ஃபோன் வச்சு அதை சொரிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கிறது அது ஒரு வீக்னஸ் ஆயிடுச்சு. ஏதோ எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. தேவன் நம்மை அதிலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வரும்போது அந்த காரியத்திலே நம்முடைய கண்களை மூடும் வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் சத்தியம். ஒருவேளை கர்த்தர் நம்மை பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்வீட்டே எடுத்துக்கிறேன், நான் மிச்ச காரியத்துக்குள்ளே போல, நமக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்வீட் சாப்பிட்றது நமக்கு வீக்னஸ் அப்படின்னா, கர்த்தர் அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து வெளியில் கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பெரிய பாவமானு கேட்டுறாதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சுகர் இருக்கவங்களும் சாப்பிட்டா பாவம்தான், ஆனால் அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ அந்த காரியத்திலேருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் அந்த ஸ்வீட்டு நமக்கு கைக்கு எட்டுற தூரத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கையாளுகிறோம் என்பதிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? அதில் விழுந்துருவோம். இந்த மோசே, நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேளுங்க, இது ஒரு சிறிய வெளிப்பாடாக தேவன் கொடுத்தாரு. மோசே எகிப்தியனை ஒரே அடியாக அடித்து கொண்டான். இப்போ கர்த்தர் பார்த்தாரு, இவனை விட்டால் எல்லாரையும் அடித்தே கொண்டுருவான். அதனால் இவன் என்ன பண்ணுவான், வனாந்தரத்தில் கொண்டு போய் 40 வருஷம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. இப்போ அவன், நான் அடிக்கலை, இனிமேல் கர்த்தரே அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எகிப்தின் வாதைகளில் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு வாதையிலையும் தேவன் அவர்களை அடித்தார், தேவன் அடித்தார்னு வருது. ஆனால் இப்போ மோசேக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் கர்த்தர். வனாந்திரத்தில் என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் 20:11, என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. தேவன் என்ன சொல்றாரு? நீ அந்த கன்மலையை பார்த்து நீ பேசு, அப்பொழுது அதிலிருந்து தண்ணீர் வரும்னு. ஆனால் மோசே என்ன பண்ணுறான்? கன்மலையை 2 தரம் அடிக்கிறான். He smote the rock instead of speaking to it. அவன் இந்த கன்மலையை பார்த்து பேச வேண்டும் என்று தேவன் சொன்ன இடத்துல கன்மலையை என்ன பண்ணிடுறான்? அடிச்சிடறான். உடனே 20:12, என்னாகமும் 20:12 பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, இந்த சபையாருக்குன்னு சொல்லி, இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். மோசேயும் ஆரோனையும் நோக்கி தேவன் சொல்றார், உடனே இந்த இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் நீ என்ன பண்ணுவ? கானான் தேசத்துக்குள்ள போக மாட்ட. மோசே அன்னைக்கு அடித்தான். தேவன் ட்ரெயின் பண்ண பிறகு அமைதியாக இருந்தான். ஆனால் அதே மோசேக்கு இங்கே ஒரு டெஸ்ட் வருது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை தேவன் அவனிடத்துல சொல்லுகிறார், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது அந்த கன்மலை பிளந்து தண்ணீர் வரும்னு சொல்லி இதற்கு முன்பாக நம்ம ஏற்கனவே வாசிக்கிறோம்.
அந்த பகுதிக்குள்ளே நான் போகல. அப்போ அதே பின்னணியில் வைத்து இப்போ அடுத்த தடவை என்ன சொல்கிறாரு தேவன், நீ அடிக்காத, நீ கண்மலையை பார்த்து பேசு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், 2 தரம் அடிக்கிறான். தன்னுடைய கானானின் கனவை அவன் இழந்து போகிறவனாய் மாறுகிறான். அதான் ஒரு காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறாரோ அது ஒரு பாவமாக இருக்கலாம், அது எப்படிப்பட்ட துன்மார்க்கமாக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு சூழ்நிலை தெரியும், அது நமக்கு கைக்கு எட்டுற தூரத்துக்கிட்ட வரும்போது நம்ம என்ன ஆயிடணும், நம்ம உடனே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் நான் ஏதாவது நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா விழுகையில் போயிடுவேன். அப்போ தேவன் நம்மை பழக்குவித்து நம்மை நடத்தும் போது நமக்கு என்ன பண்ணுறாரு, ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆனால் ட்ரைனிங்க்கு முடிவில் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் நம்மை சோதித்தும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம பார்த்தோன்னே. 3ஆவதாக மோசே இந்த எரிகிற முட்செடியிலே தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்டான் அப்படின்றதையும் நாம் பார்த்தோம். தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய உறுதித்தன்மை, அப்புறம் அது ரெண்டையும் நம்ம அந்த இடத்துல தேவனுடைய தன்மைகளை குறித்து அந்த இடத்துல நாம் பார்த்தோம். இன்றைக்கு நான் இது போன வாரத்து பிரசங்கத்திலே ஒரு சின்ன அடிஷன் தான் நான் இன்றைக்கி பேசினேன். இன்றைக்கு நான் இந்த 2வது 3வது நான் துரிதமாக சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போ 2வது நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் நம்மை நினைத்தருளும் போது அவர் நம்முடைய சந்ததியை பத்திரப்படுத்துகிறார். நமக்கு பின்பாக ஒரு சந்ததியை அவர் பத்திரப்படுத்துகிறார். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி வளர்ந்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. இஸ்ரவேல் புத்திரர் 70 பேரா உள்ள வந்தாங்க. எதுக்காக வந்தாங்கன்னா, தங்கள் ஜீவனே போயிட போகுது. ஜீவன் என்ன ஆயிட போகுது, அவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இதாயிரும்னு சொல்லிட்டு அந்த தேசத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்காக வந்தாங்க, தானியத்துக்காக வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் நிலைமை என்ன அப்படின்னா, மிகவும் பலுகி பெருகி அவர்கள் தேசத்தை நிரப்புறதை பார்க்கும்போது தேசத்தின் ராஜா அவர்களை எப்படி பார்க்குறான்னா, இவர்கள் நமக்கு விரோதமாய் ஒரு பிரச்சனையில் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நம்மை இவர்கள் ஸ்தம்பித்து விடுவார்கள், நம்மை இவர்கள் தாக்கி விடுவார்கள் என்று சொல்லி அவனுக்குள்ளே இப்படியாக ஒரு எண்ணம் வருகிறது. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, இவர்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள். ஒரு காலத்தில் 70 பேராக வந்தாங்க, இன்னைக்கு அந்த தேசத்தில் இருக்கவங்களை காட்டிலும் அதிகமாக ஏராளமாக இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் இருக்கவங்களை காட்டிலும் பலத்தவர்களாக இருக்காங்க. தே ஆர் மோர் மைட்டி, பலத்தவர்களாக இருக்கிறாங்க. நம்பர்லேயும் அதிகம், பலத்திலையும் அதிகம். இப்போ எகிப்தியர் என்ன நினைக்கிறாங்க, இவர்களுக்கு விரோதமாய் நாம் ஒரு உபாயம் செய்ய வேண்டும். we have to think how to stop them. இவர்களை எப்படி நாம் நிறுத்துவது என்று ஒரு சூழ்ச்சியை செய்து இவர்களை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் முற்படுகிறார்கள். இப்போ அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். யாத்திராகமம் 1:10 அதனுடைய பின்பகுதி, தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். இதுதான், அவர்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். முதல்ல அவங்கள என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து வெளியில் போகாமல் தடுக்கணும். இங்கேருந்து வெளியில் போகாமல் அவர்களை தடுக்கணும். அவர் என்னென்னலாம்
இந்த உபாயத்தினால் அவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள் என்பதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்குது. அதான் நான் சொல்கிறேன். இப்போ முதலாவது என்ன பண்ணாங்கன்னா, they managed to stop them from leaving the land. அந்த தேசத்தை விட்டு புறப்படுவதை தடுத்தார்கள். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 1:11 வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு போதும். அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு, they wanted to strangle them, suppress them, அவர்களை ஒடுக்கும்படி அவர்களை எந்த பக்கமும் போக விடாதபடிக்கு, அவர்களை தேசத்தை விட்டு போக விடாதபடிக்கு முதல்ல தடுத்தார்கள். they managed to stop them from leaving the land. ரெண்டாவது, they managed to strangle them or suppress them, அவர்களை அடக்கி ஒடுக்குகிற ஒரு வேலையை அவர்கள் செய்தார். எப்படி அடக்கி ஒடுக்குனாங்கன்னா, சுமை அவர்கள் மீது சுமத்தப்பட்டு அந்த வேலைகளை அவர்கள் மீது சுமத்தி அவர்களை ஒடுக்கினார்கள். அப்படியும் பார்த்தீங்கன்னா 1:12 கடைசி சொற்றொடர் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஏன் எரிச்சல் அடைந்தார்கள்? எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஏன் எரிச்சல் அடைந்தார்கள்? எவ்வளவா ஒடுக்கினாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க? பலுகி பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோதான் ஒடுக்கினாலும் இவர்கள் பெறுகிறார்கள். இப்போ அவர்களை பார்த்து இவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். they were grieved. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறது, they were grieved. இவர்களுடைய வளர்ச்சி, இவர்களுடைய பெருக்கத்தை பார்த்து இவர்கள் எரிச்சல் அடைந்த. இப்போ கூட நம்மளை பார்த்து அப்படி தான் ஒரு கூட்டம் நினைக்குது. அது கூட நிறுத்தலை. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா 1:13 இப்படியாக சொல்லுகிறது, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். made them serve with rigor. அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அவருடைய ஜீவனே கசக்கும்படியாக செய்தார்கள். they made their lives bitter. கொடுமையாய் வேலை வாங்கி அவர்களை நடத்தினார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் 1:14 நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு நான் சில வரிகளை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஜீவனை கசப்பாக்கி அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஹல்லேலூயா. கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள். made them serve with rigor, made slaves of them. அடிமைகளாய் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். பாருங்க, வேலை வாங்கிறது ஒரு பக்கம், வேலை கொடுமையாக வாங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அந்த வேலை செய்கிறவங்கள கொடுமையாக நடத்துறது இன்னொரு வேறு லெவல். அது ரெண்டுமே தனித்தனிப்பட்ட காரியங்கள். இப்போ இவ்வளவும் செஞ்சுட்டு, ஜீவனை கசப்பாக்கிட்டு இவ்வளவும் செஞ்சுட்டு, இப்போ ராஜா 1:16 ஒரு வார்த்தையை சொல்கிறான், ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள். யார்கிட்ட சொல்கிறான்? இந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்ய போகும்போது இந்த மருத்துவ ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறான், ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்று போடுங்க. made the midwives to slay the male child. ஆண் பிள்ளையை கொல்லும்படியாக செய்கிறான். அதுவும் போதாதுன்னு சொல்லிட்டு 1:22 இப்படியாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும். made the parents slaughter the male child. மருத்துவச்சிகளை வைத்து கொல்ல பார்த்தான், அவர்கள் அதை செய்யவில்லை தேவனுக்கு பயந்தபடியால். இப்போ என்ன சொல்கிறான்? சொந்த பெற்றோரை வைத்தே அவர்களை கொல்லும்படியாக கட்டளை பிறப்பிக்கிறான். இப்போ இவனுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த ஜனம் பெருகக்கூடாது.
பலுகக்கூடாது, இதுக்கு பலன் இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்கணும்? நம்மோட எண்ணிக்கையில் குறைவாக இருக்கணும், நம்மோட பலன் இல்லாதவர்களாக இருக்கணும். எப்படி பலன் இல்லாதவர்களாக இருக்க முடியும்? ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று, மிச்சவங்க பெண்களெல்லாம் ஒடுக்கு, இருக்கிற ஆண்களே ஒடுக்கு வேலையில். அப்போ இவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, தேசத்தை விட்டும் போக விட மாட்டேன், ஆனால் உள்ளே வச்சு உங்களை ஒடுக்குவேன். இவனுடைய நோக்கம் என்ன? இவனுடைய நோக்கம் இந்த சந்ததி பெருகக்கூடாது, இவர்களுக்கு பின்பாக ஒரு சந்ததி உண்டாகக்கூடாதுன்னு இந்த சந்ததியை அவன் பெருக விடாமல், இந்த சந்ததியை பெருக விடாமல் அதை தடை பண்ணுகிறவனாய் அவன் இருந்தான். ஆனால் இந்த ஒரு நிலைமையில தான் யாத்திராகமம் 2:23 சொல்லுகிறது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எக்ஸடஸ் 2:23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவ சந்நிதியில் எட்டினது. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிட்ட அந்த சத்தம், முறையிட்ட அந்த சத்தம் இப்போ தேவ சந்நிதியில் எட்டினது. இப்போ 2:25 தேவன் சொல்லுகிறார், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், ராஜா நினைக்கிறான் இவர்களை ஒடுக்கணும், வேலையினால், சுமையினால், அடிமைத்தனத்தினால் தேசத்தை விட்டு வெளியில் போகப்படாதபடிக்கு அவர்களை கொலை செய்யும்படியாக எல்லா திட்டமும் உபாயமும் பண்ணி அவர்கள் என்ன பண்ணுறான்னா, ஒடுக்க அவருடைய சந்ததியே இல்லாதபடிக்கு பண்ணும்படியாக செய்கிறான். ஆனால் தேவன் அவர்களை நினைத்தருளினார், தேவன் நினைத்தருளினார். இது வரைக்கும் நம்ம 3 காரியங்களையும் நாம் பார்த்துருக்குறோம். இந்த 3வது காரியம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். நோவாவின் காலத்திலே நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவன் நோவாவை நினைத்தருளினார். அப்போ என்ன பண்ணார்? அவனை பாதுகாத்தார், அவனை பாதுகாத்தார். அதுதான் ஒரு அடைப்பட்ட நிலைமையில் இருந்து பூமியை நிரப்பும் வரை. அடைப்பட்ட நிலைமையில் நோவா இருந்தான் 1 வருஷம். ஆனால் அதிலிருந்து பூமியை நிரப்பும்படியாக அவனை செய்தார். From bolted to fill the earth in Noah's life. அடைப்பட்டு, தாப்பால் போடப்பட்டு, அடைக்கப்பட்டு, கர்த்தரே அதை அடைத்தார். அப்போ bolted to fill the earth in Noah's life. 2வதாக நம்ம என்ன பார்த்தோம்? ராகேலின் வாழ்க்கையிலே தேவன் நினைவு கூர்ந்தார், தேவன் நினைத்தருளினார். நினைத்தருளும் போது அந்த நினைவு அவளுடைய சந்ததியிலே, வம்சாவளியிலே வந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்போ ராகேலை தேவன் நினைத்தருளும் போது அவர் என்ன, மலடியாக இருந்த ராகேல் பிள்ளை பெற்றாள். ஃப்ரம் barrenness to fruitfulness in Rachel's life. மலடியிலிருந்து பலன் தரும் வரைக்கும், மலடியாக இருந்தவள் பிள்ளை பெறும் வரைக்கும் தேவன் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. 3வதாக இப்போ நம்ம இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவன் அவர்களுடைய அவர்கள் படுகிற வேதனையை பார்த்தார், அவர்கள் இடுகிற சத்தத்தை கேட்டார், கூக்குரலை கேட்டார், அழுகையை கேட்டார். கேட்டு என்ன பண்ணுறாரு? அவரை நினைத்தருளுகிறார். நினைத்தருளி என்ன செய்கிறார்னா, அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும் வரை, ஒரு விடுதலை வரும் வரை தேவன் அவர்களோடு இருந்து செயல்பட்டார். From bondage to freedom for the Israelites. Hallelujah. அப்போ தேவன் அவர்களை அடிமைத்தனத்தில் இருக்கும்போது நினைவு கூறும்போது அவர்களுடைய எதிர்காலத்தை தேவன் பாதுகாத்தார். அவர்கள் இடுகிற கூக்குரலை, அவர்கள் படுகிற வேதனையை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த 3:7 யாத்திராகமும் இப்படியாக சொல்லுகிறது. Exodus chapter 3 and verse 7.
அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ தேவன் சொல்லுகிறார், உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இனி இந்த இடத்துல அவங்களை தங்கும்படியாக நான் அனுமதிப்பதில்லை. ஏன்னா ஏதோ அங்கே இருக்க பார்வோனியோ யாரையோ ராஜாவையோ மாற்றி அவர்களை இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே வச்சுருந்தா என்ன ஆகும்? திருப்பி இதே பிரச்சனை வரும். ஏன்னா இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புவாயின்னு தேவன் ஆசீர்வதித்திருக்க ஜனம். இவர்களை யாராலையும் ஒடுக்க முடியாது, அடக்க முடியாது. அதனால் இப்போ தேவன் சொல்கிறாரு, இப்போ இனி நீ இருக்க வேண்டிய இடம் எகிப்து கிடையாது. நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு கொண்டு போய் வைத்து உன்னுடைய எதிர்காலத்தை நான் பாதுகாப்பேன். இப்போ இந்த இடத்தை விட்டு தேவன் அவர்களை வெளியில் கொண்டு வர. அதுதான் மோசேக்கு அந்த எரிகிற அக்னியிலிருந்து அந்த மோசையோடு முட்செடியிலிருந்து மோசையோடு பேசும்போது தேவன் இப்படியாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. தேவனே இப்போ இறங்குறாரு. எதுக்கு? இவர்களை இங்கேருந்து ஒரு நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக. தேவன் தன்னுடைய ஜனங்களை காக்கிறார். God preserves his people. நம்முடைய ஜனத்தை தேவன் பாதுகாக்கிறார். Hallelujah. God preserves his people. ஆனால் இவன் இந்த ராஜா என்ன நினச்சான்? இந்த தலைமுறையே நான் அழிக்கணும், தலைமுறைகளை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தேவன் அவர்களுக்கு விரோதமாக கையாண்ட கடைசி அந்த வாதை என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 12:29 நான் ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே முதற்பேர் அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். நீ என்ன பிளான் பண்ண? இஸ்ரவேல் ஜனத்தை சந்ததி இல்லாமல் ஆக்கணும்னு நீ பிளான் பண்ண. ஆனால் கர்த்தர் எகிப்தியருடைய முதற்பேர் அனைத்தையும் அப்படின்னா ஆல் த ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாவற்றையும் அடித்தார். மிருக ஜீவன்களையும் அடித்தார். இந்த முதற்பேரானதை தேவன் அடித்தார். அவனுக்கு சந்ததி இல்லாமல் தேவன் அவர்களை அடித்தார். தம்முடைய ஜனத்தை தேவன் பாதுகாத்தார். ஆனால் எதிர்த்து வந்தவர்களோ, அவர்களை அழிக்க முற்பட்டவர்களை தேவன் அழித்தார். இங்கே அடித்தாருன்னு எழுதப்படல, அழித்தாருன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஸ்மோட்டுன்னு இருக்கு, ஆனால் தமிழில் கர்த்தர் அழித்தார். God destroyed, அழித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதோட நிற்கலை. இவன் பாருங்கள், நம்ம சந்ததி வேற போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது இவன் என்ன பண்ணியிருக்கணும்? இவன் அதோடு பேசாமல் அடங்கி விட்டுருக்கணும், இவங்களை வெளியில் விட்டுருக்கணும். இப்போ வெளியில் விட்டுட்டான். வெளியில் விட்டுட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணுறான்? பின்னாடியே துரத்துறான். சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம். அதை குறித்து நான் அடிக்கடி பேசுவது உண்டு. ஆனால் இன்றைக்கி அதுக்குள்ளே நான் போல. தேவன் அவர்களுக்கு ஆச்சரிய விதமாக செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்கி அவர்களை நடத்தி கொண்டு போகிறாரு. ஆனால் நமக்கு புரியாத ஒரு காரியம் என்னன்னா, தேவன் பாதையை யாருக்கு திறந்தார்? இஸ்ரவேலருக்கு தேவன் பாதையை திறந்தார் செங்கடலுக்குள்ள. ஆனால் அந்த பாதையில் இஸ்ரவேலருக்கு பின்பாக யார் போனா?
எகிப்தியரும் அந்த பாதையிலே போனாங்க. ஆனால் ஒருவனுக்கு அது என்னது? ஒருவனுக்கு அது ஜீவன், இன்னொன்றுக்கு அது அழிவு. அல்லேலூயா. ஒரே பாதை தான், ஒரே பாதை தான். அந்த பாதையில் எகிப்தியர் போகும்போது அது அழிவுக்கானதாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது அவர்கள் காக்கும்படியாக தேவன் அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. தேவன் இந்த பின்தொடர்கிறவர்களை தண்டிக்கிறார். God protects his people, God punishes the pursuers. பின்தொடர்ந்து வராங்களா? நம்ம பின்தொடர்ந்து நம்மளை காலி பண்ணணும்னு நினச்சி வராங்களா? பின்தொடர்ந்து தேவ ஜனத்துக்கு விரோதமாக செய்யணும்னு நினைக்கிறாங்களா? அவர்களை இல் பொருள் ஆக்கி விடுவார்கள், இல் பொருள் ஆக்கி விடுவார். யாத்திராகமம் 14:28 கடைசி வரி இப்படியாக சொல்லுகிறது. எக்ஸடஸ் 14:28, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. There remain not so much as one of them. ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. ஒருவன் பத்திரமா கடந்து போய் அக்கறைக்கு போகிறான், ஆனால் மற்றொருவன் அதே தண்ணீரிலே மூழ்கி அழிக்கப்படுகிறான். ஏன் தெரியுமா? ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேலருக்காய் யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலருக்காய் யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. When the Lord fights for you, you have victory. நாம் யுத்தம் பண்ணுறதில்ல, நாம் ஏதோ செய்கிறது கிடையாது, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இந்த எகிப்தியர் சேனை முழுவதும் அந்த கடலிலே மடிந்து போனார்கள். அப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கிறது? 14-13 யாத்திராகமத்தை நாம் வாசிக்கும்போது அதன் மத்தியில் ஒரு வரி இருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 14:13, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் என்றால் ரட்சிப்பு யாருக்கு? நமக்கு. ரட்சிப்பு நமக்குரியது. salvation is ours when the Lord fights for us. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையை, இன்றைக்கு டுடே when God fights, salvation is ours today. Hallelujah. இன்றைக்கு தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி அந்த ரட்சிப்பை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் நமக்காக யுத்தம் பண்ணும்போது இன்னொரு வார்த்தை, அந்த 14-13 கடைசி வார்த்தையை நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரே இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ரட்சிப்பை தருவார். இன்றைக்கு தருவார். ஆனால் இன்றைக்கு நீ இன்னொன்னையும் பார்க்குற, ரட்சிப்பை பார்க்குற, கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை, இன்னொரு காரியத்தையும் பார்க்குற. என்ன பார்க்குற? எகிப்தியனையும் பார்க்குற. இனி அவன் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. இனி அவனை என்றைக்கும் காண மாட்டீர்கள். when God fights, the enemies are not seen forever. ஹல்லேலூயா. அதை தேவன் இன்றைக்கு செய்வார். ஹல்லேலூயா. தேவன் யுத்தம் செய்யும்போது சத்துருக்கள் காணாமல் போவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மோடு இன்று நாளில் பேசுகிறார். இன்றைக்கு சிலர் நமக்கு விரோதமாக சில காரியங்களை செய்யலாம். நம்மை அழிக்கும்படியாக, நம்முடைய ஸ்தானங்களிலிருந்து நம்மை எடுக்கும்படியாக, நம்முடைய காரியங்களை அபகரிக்கும்படியாக, நம்மை ஒடுக்கும்படியாக பல காரியங்களை பல பேர் செய்கிறாங்க. ஆனால் ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு யார் யுத்தம் பண்ணுகிறார்? தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குது. யாத்திராகமம் 14:14 ஒரு தடவை வாசித்துருவோமே. எக்ஸடஸ் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருந்தால் போதும். இன்றைக்கி அதான் நமக்கு
பிரச்சனை. நமக்கு பிரச்சனையே அதுதான். சும்மா இருக்கிறது தான் பிரச்சனை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது ரட்சிப்பு நமக்குரியது. இன்றைக்கே அது நமக்குரியது. டுடே when the Lord fights, salvation is ours. Today தேவன் யுத்தம் செய்யும்போது ரட்சிப்பு நமக்குரியது. இன்றைக்கு அது நமக்குரியது. அது மாத்திரமல்ல, தேவன் யுத்தம் செய்யும்போது சத்துருக்கள் காணாமல் போவார்கள். அது இன்றைக்கே. Hallelujah. When God fights, the enemies are not seen forever. Today. Hallelujah. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இந்த கடைசி வார்த்தை என் கவனத்தை ஈர்த்தது. கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்போ தேவன் நம்மை நினைத்தருளும் ஒரு பாதை உண்டாகிறது. பாதையில் என்ன பண்ணுறார்? நமக்கு முன்பாக ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? நம்முடைய சந்ததியை அவர் பாதுகாக்கிறார். He preserves the posterity before us, after us. அதுக்கப்புறமா மூன்றாவதாக அவர் அந்த பாதையிலே நம்மோடு பயணிக்கிறார். இல்லை, பாதையிலே நம்மை நடத்துகிறார்னா அவர் எங்கே இருக்கார்? நம்மோடு இருக்கார். தேவன் நமக்கு உண்டாக்கின அந்த பாதையிலே நம்மோடு நடக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அவர் இறங்கினார். ஏன் இறங்கினார்? அவரே ஏன் இறங்கினார்னா, அவருடைய கூக்குரல், அவருடைய சத்தம் அவர் சந்நிதியிலே எட்டிட்டு அதை கேட்ட உடனே தேவன் தானாகவே இறங்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராய் கொண்டு போய் சேர்க்கும்படியாக இறங்கினார். இதில் ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த சீக்கிரமாக அதை முடிச்சிடுறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு வார்த்தையை ஒரு சொற்றொடரை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 3:20, எக்ஸடஸ் 3:20. ஆகையால் நான் என் கையை நீட்டி ஐ வில் ஸ்ட்ரெச் அவுட் மை ஹேண்ட். அப்போ தேவன் பாதையிலே நம்மோடு பயணிக்கிறார் அப்படின்னா முதல்ல அவர் செய்கிற காரியம்னா தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். கரத்தை நீட்டும்போது என்ன ஆகிறது? அவர் தம்முடைய கரத்தை நீட்டும்போது அங்கே என்ன நடக்கிறதுனா, முதல்ல தேவன் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்குகிறார். யாத்ராகமம் 6:6 மத்திய பகுதி இப்படியாக சொல்லுகிறது, உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ முதலாவது தேவன் கரத்தை நீட்டும்போது அவர்களை முதலாவது செய்கிற காரியம் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்குகிறார். rids you out of bondage. தேவன் அடிமைத்தனத்திலிருந்து நீக்குகிறார். ரெண்டாவதாக அந்த 6:6 யாத்ராகமம் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. எப்படி மீட்கிறாராம்? ஓங்கிய கை மகா தண்டனை நாளே உங்களை மீட்டு. redeems you from bondage. தேவன் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து பாதையிலே நடத்துகிறார். முதல்ல அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி நம்மை நடத்துகிறார். இப்போ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நம்மை நடத்துகிறார். மீட்டு அப்படின்னா என்ன? நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு என்ன சொல்கிறோம், அது மாதிரி இது மீட்டு எடுக்கிறது. அதற்கான விலைக்கிரயத்தை கொடுத்து அதை சொந்தமாக்கி கொள்வது தான் மீட்கிறது. ரிடீம்ஸ் அப்படின்னா அதற்கு என்ன விலைக்கிரயமோ அதை கொடுத்து
அதை சொந்தமாக்கி கொள்வது தான் மீட்கிறது. அப்போ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறார். அப்போ 6:7 கடைசியாக சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். அப்போ தேவன் நம்மை நினைத்தருளும் போது ஒரு பாதை நமக்காக உண்டாகிறது. அந்த பாதையில் முதலாவது ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி நம்மை தேவன் நடத்துகிறார். ரெண்டாவதாக நம்முடைய எதிர்காலத்தை, சந்ததியை பாதுகாத்து தேவன் நம்மை நடத்துகிறார். மூணாவது நம்ம எப்படி நடத்துகிறார்? அந்த பாதையில் அவரே கூட இருந்து, காட் ப்ரிசைட்ஸ் இந்த பாத் வித் அஸ், அந்த பாதையில் அவரே நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். அவரே கூட இருக்கும்போது என்ன பண்ணுகிறார்? தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். கரத்தை நீட்டும்போது அடிமைத்தனத்திலிருந்து நீக்குகிறார், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். அவர் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி ஒரு உறவை உண்டாக்குறார். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் 3:20 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். கரத்தை நீட்டுறாரு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாரு? அற்புதங்களை செய்கிறார். இது எகிப்தின் மத்தியிலே தேவனுடைய அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதங்கள் என்ன பண்ணுது? எகிப்தியரை வாதிக்கிறது. எகிப்தியரை வாதிக்கிறது. இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அற்புதத்தை செய்கிறார், எகிப்தியரை அது என்ன பண்ணுது? வாதிக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அது விடுதலையாக்குகிறது. It smote the Egyptians and it set free the Israelites. Hallelujah. ஒருத்தனை வாதிக்குது. தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவனுக்கு அந்த அற்புதம் என்ன பண்ணுது? வாதிக்குது. ஆனால் தேவ ஜனத்துக்கோ அது என்னவாய் இருக்கிறது? விடுதலையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா? தேவன் தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய அற்புதங்கள், அதிசயங்களை கரத்தை நீட்டுகிறது மாத்திரம் இல்லை, அற்புதத்தை செய்து வெளிப்படுத்தும் போது எதிரிகளுக்கு அது எப்படி இருக்கும்? அடியாக இருக்கும். அது வாதிக்கும். ஆனால் தேவ ஜனத்துக்கோ அது விடுதலையாக இருக்கும். ஹல்லேலூயா. கடைசியாக தேவன் என்ன சொல்கிறாரு? யாத்திராகமம் 3:21 ஒரு பகுதி இப்படியாக சொல்லுகிறது, எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், வெறுமையாய் நீங்கள் போவதில்லை. I will give this people favor in the sight of the Egyptians and ye shall not go empty. Hallelujah. எகிப்தியர் கையில் இப்போ தேவன் என்ன பண்ணுறாராம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு பாராட்டும்படி செய்கிறார். ஃபேவர். எதுக்கு? ஃபேவர் இன் த பீப்புள்ஸ் சைட் அண்ட் ஃபில்டு when you go out. ஜனங்களுக்கு தயவு, வெளியே செல்லும் ஜனங்களுக்கு நிறைவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்க வெறுங்கையாக வெளியில் கொண்டு வரல தேவன், அவர்களை நிரப்பி தயவு பெறும்படியாக அவர்களை நிரப்பி தேவன் அவர்களை நிறைவாய் வெளியிலே கொண்டு வந்தார். அப்போ தேவன் ஏன் நினைத்தருள்றார்னா, ஒரே வார்த்தையில் தேவன் நினைத்தருளினார்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுவே நம்ம 2 வாரத்துக்கு பேசுகிறோம். இன்னும் எத்தனை வாரம் இதில் பேசலாமோ தெரியலை. ஆனால் இதோடு இந்த 3வது குறிப்பை நான் நிறைவு செய்கிறேன். தேவன் நம்மை நினைத்தருளும் போது அவர் நமக்காக பாதையை உண்டாக்குறார். அப்படியே நாம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கி சில காரியங்களிலே, சில சூழ்நிலைகளிலே, சில எதிர்ப்புகள் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்லும்போது தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். அவருக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு அது வாதிக்கும்படியாக இருக்கும். ஆனால் நமக்கோ
அது விடுதலையாக இருக்கும். தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்துவார், தம்முடைய கரத்தை நீட்டுவார், அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்குவார், நம்மை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவிலே வளரும்படியாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் தேவன் செய்கிற காரியம், இதான் தேவன் செய்கிற காரியம். இன்றைக்கு சாயந்தர வேளையில் தேவன் நம்மோடு இந்த பாதையிலே பயணிக்கிற தேவனாய் இருக்கிறார். He walks, He presides in the path with us. நமக்காக உண்டாக்கின பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார், நம்மோடு பயணிக்கிறார், பயணித்து நம்மை நடக்கிறார். இன்றைக்கி நீங்கள் போகிற சூழ்நிலையை தேவன்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை நினைத்தரலுங்க, ஆண்டவரே என்னை நினைத்தரலுங்க, ஆண்டவரே என்னை நினைத்தருங்க. தேவன் நினைத்தருளும் போது ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, அவரே யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரே யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணும்போது நமக்கு ரட்சிப்பு இன்றைக்கு கிடைக்கும். அவர் யுத்தம் பண்ணும்போது இன்று காண்கிற அந்த சத்ரு இனி இல்லாது போவார்கள், இனி இல்லாது போவார்கள். அதை இன்றைக்கு செய்கிறார், அதை இன்றைக்கு தேவன் செய்கிறார். அதை தீர்க்கமாய் நான் இன்றைக்கு பேசுகிறேன். அது சிலர் வாழ்க்கையின் மீது அது தீர்க்கமாய் இருக்கும், அது தீர்க்கமாய் இருக்கும். டுடே the Lord will do it. இன்றைக்கு அதை தேவன் செய்வார். அவர் யுத்தம் செய்வார், அவர் யுத்தம் செய்வார். சில எதிரிகள் இல்லாமல் அவர் காணாமல் போகும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா யுத்தம் செய்கிறவர் தேவன். நாம் செய்ய வேண்டியது சும்மா இருக்கணும். ஹல்லேலூயா, சும்மா இருக்கணும். அந்த வார்த்தை ரொம்ப பிடித்தமாக இருந்தது. இன்றைக்கி ஒடுக்குறாங்களா, கஷ்டப்படுத்துகிறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா, வேலையின் கொடுமை, வேலையில் கொடுமையாய் நடத்துகிறாங்களா, வேலையை கொடுமையாய் திணிக்கிறாங்களா, ஆண்டவரே அவங்கெல்லாம் சும்மா இருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த நிலைமை, என் மேலே மட்டும் எல்லாத்தையும் வைக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிறார், நீ சும்மா இரு, உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் செய்வேன். ஓ ரபா ஷதலா ரகபா. தேவனே இன்றைக்கு யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் யுத்தம் செய்வார், நம்ம இந்த பாதையில் நடத்துவார், இந்த பாதையில் நடத்துவார். ஆண்டவரே, நான் தான் நீங்கள் உண்டு பண்ண வழியில் அப்படி போனேன், ஆனால் அந்த வழியிலையும் என் பின்னாடி என்னை துரத்திட்டு வராங்களே ஆண்டவரேன்னு. நீ அந்த வழியிலே போவது உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு, உனக்கு பின்பாக துரத்துகிறவனை அதே வழியிலே நான் அவன் கதையை முடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. என்னை ஏன் ஆண்டவரை இங்கே கூட வந்து துரத்துறாங்க, நான் தான் பிரச்சனை வேணான்னு ஓரமாக போய் உட்காந்துருக்கேன் ஆண்டவரே, ஆனாலும் என் பின்னாலேயே வராங்களேன்னு. வனாந்திரத்தில் விட்டு வெளியில் போயிட்டாங்க, ஆனாலும் அவன் சும்மா இல்லை, அந்த வனாந்திரத்தை துரத்திட்டு வந்தான். எப்படியாவது இவர்களை அழிக்கணும், இவர்களை திருப்பி கொண்டு வந்துடணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்தான். அவன் கதையை தேவன் முடித்தார், கதையை தேவன் முடித்தார். நம்ம யாரும் அழிந்து போனோம் அப்படின்றது நம்முடைய எண்ணம் கிடையாது. ஆனால் தேவன் யுத்தம் பண்ணும்போது ஒருவன் குறுக்க வந்துட்டான் அப்படின்னா அதுக்கு யாருமே அவனுக்கு தயவு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதான் எகிப்தியர் சொன்னாங்க, the Lord fights for them. தேவனே அவர்களுக்கு யுத்தம் செய்கிறார். வேணாம் ஓடிடலான்னு பார்த்தாங்க, கர்த்தர் தண்ணீரை மூடி அவர்களை அந்த தண்ணீரிலே அமிழ்த்தினார். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை தேவன் பாதுகாப்பார், தம்முடைய ஜனத்தை பின்தொடர்களை தேவன் அடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியம் அதுவே, கர்த்தர் செய்கிற காரியம் அதுவே. இன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு ஒருவேளை அதே போல் அடிமைத்தனத்தில், பாவத்தின் அடிமைத்தனம் மாத்திரம் இல்லை, இன்றைக்கு சத்ரு தந்திரமாய் நம்ம என்ன பண்ணுறான், உபாயம் பண்ணுறான், யாரை எங்கெங்கே கட்டி வைக்கணும்னு. அது இப்படி போல் சில அடிமைத்தனத்தில் நம்ம கட்டி வைத்துடுறான். தேவன் சொல்கிறார், இன்றைக்கி நான் உங்களை விடுதலை ஆக்குறேன்.
I want to release you today and give you freedom. Hallelujah. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை தேவன் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த சாயந்தர வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே இப்படியாக நாங்கள் கூடி உம்மை காலையிலும் மாலையிலும் ஆராதிக்கவும் துதிக்கவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இம்மட்டும் எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தரே, எங்களுக்கு யுத்தம் பண்ணி எங்களுக்கு பாதைகளை உண்டாக்கி அந்த பாதையில் எங்களை நீர் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வருகின்ற வாரங்களில் இன்னைக்கு துவங்கி ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் அப்படியான மகத்துவங்களை செய்து உம்முடைய அதிசயங்களை விளங்க பண்ணி ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனத்தை நீர் விடுதலையாக்கி நீர் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதமே ஒவ்வொருவர் மீதும் தங்கியிருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபையினாலே தாங்குவீராக என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு எல்லா கனத்துதி மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.